அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாமல் அவரை துதி செய்ய வேண்டும். அவர் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ததான நன்மைகள் ஏராளம். அநேக நேரத்தில் நம்மிடத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் என்ன நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில காரியங்கள் நமக்கு விவரம் தெரிஞ்சதுல தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மை நமக்கு விவரம் தெரிஞ்சது இல்லை. நீங்க எப்போ உங்க தாயினுடைய வயிற்றில் நீங்க உருவானீங்களோ அதுல இருந்தே அவர் நன்மை செய்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா அநேக நேரங்கள்ல அதெல்லாம் நம்ம ஒரு நன்மையாவே நம்ம நினைக்கிறது இல்லை. பாருங்க, எத்தனையோ கருகள் அந்த உண்டாகும் போதே சிதைந்து போகிறது, எத்தனையோ கரு கூட உருவாகாத அளவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் பலகீனங்கள் இருக்குது. ஆனால் அது எதற்குமே தேவன் ஒப்பு கொடுக்காமல் என்றைக்கு நாம் கருவில உருவாக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தவரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், பிறந்ததுல இருந்து இல்ல, பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பிறந்ததுல இருந்து இல்ல, என்றைக்கு தாயின் வயிற்றிலே நீங்கள் உருவானீங்களோ அன்றிலிருந்தே உங்களுக்கு அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு தெரியாது எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பலகீனங்கள் வந்திருக்கும். சில நேரங்களில் மருத்துவர் கூட ஒருவேளை சொல்லியிருப்பார், உங்க தாய் தகப்பட்ட கேட்டா தெரியும், இல்லை இந்த பிள்ளை வேண்டாம், இந்த பிள்ளைய அழிச்சிடலாம். சில நேரம் உங்க தாய் தகப்பன் கூட நினைச்சிருப்பாங்க, இந்த பிள்ளை தேவையில்லைன்னா நினைச்சிருப்பாங்க. பாருங்க, ஆனா கூட அவர் நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ வீரர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நினைச்ச பிறகு, எப்போ தாயின் வயிற்றுல இருந்தே சில நேரங்களில் சில பிள்ளைகளை, சில சிசுக்களை சில பிசாசு சொல்லும், இந்த பிள்ளை பிறக்காது, இது கோரோயாதான் பிறக்கும், இது நான் பிறக்க விட மாட்டேன், இது பிறக்கும் போது பிள்ளைய கொண்டுருவேன், இல்லைன்னா தாயை கொண்டுருவேன். இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் செய்த நன்மை ஏராளம். பாருங்க, அது எதையுமே மறந்துடக்கூடாது வாழ்க்கையில. ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது. பக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். என்னொருக்கா சொல்லுங்க பார்ப்போம், கையை பிடிச்சு, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம், அதுல ஒண்ணு கூட மறக்க கூடாது. அதை மறந்துட்டவங்க தான் துதிக்க மறந்துடுவாங்க. ஏன் அநேக நேரங்களில் துதிக்க மறக்கிறோம்? ஏன் ஆண்டவரை துதிக்க முடியல? ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோர்வுகள், துக்கங்கள்லாம் வருதுன்னா, எப்போல்லாம் சோர்வுலையும் துக்கத்திலையும் நீங்க இருக்கீங்களோ அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் செய்த நன்மைகளை நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த நன்மையெல்லாம் மறந்தனாலதான் அந்த தீமைகள், பிரச்சனைகள், சில நேரங்கள் அந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா டாமினேட் ஆகி ரொம்ப பயங்கரமா ஹைலைட் ஆகி நம்ம கண்ணு முன்னால் நிற்குது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்த தீமைகளை விட தேவன் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அப்போ நிறைய நன்மைகள் இருக்குது, கொஞ்சோல தீமை இருக்குது. அந்த கொஞ்சோல தீமையை மட்டும் வாழ்க்கையில பெருசா நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள் நினைக்கிறோம். அதை நினைச்சு புலம்புறோம், அதுக்காக முறுமுறுக்கிறோம், ஆண்டவர் விட்டு தூரம் போகலான்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்போன்னு செய்தார்னா, தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அப்பவுமே அவர் செய்தார் நன்மையை. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை, அதாவது நன்மையை மறக்காதீர்கள், அதை நினைத்து அவரை துதியுங்கள்.